Hello friends, welcome to Aari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனல்ல Aari basic வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க என்னுடைய previous வீடியோவை போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். என்னுடைய சேனலை வந்து subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell பட்டனை click பண்ணுங்க. அதுல all அதை செலக்ட் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. போன வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சமைக்கி அதில் 2 மாடல் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி 2 மாடல் வந்து சொல்லித்தர போகிறேன். அதே சமைக்கி வச்சு தான் சொல்லித்தர போகிறேன். இது புதுசாக பழகிற பிகினர்ஸ் எல்லாருக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த டைப்பெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சரியில் பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் த்ரெட்டில் வந்து நீங்கள் பழகுங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச்சுன்னு நான் சொல்லித்தர போகிறேன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சு சொல்லித்தரத்துக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துலாம். சரி த்ரெட் எடுத்துக்குங்க. சுகர் பீட், சமைக்கி, துளிப் நீடல் வந்து 14. இதுதான் இந்த ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த சரி த்ரெட் தெரியும் இல்லையா, நார்மலாக நீங்கள் வந்து நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு எப்பவுமே நம்ம ஆரிக்காக நம்ம ஃபிங்கரில் செட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து அடியில் எடுத்துக்கிட்டு போங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி வந்து சமைக்கிலே வந்து 3rd மாடல் வந்து நான் பார்க்க போகிறோம். 3rd டைப். ஓகேவா? இது வந்து part 2வாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த சரி த்ரெட்டை வந்து மேலே எடுங்க. ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணோன்னா, அந்த சரி த்ரெட்டை வந்து நீங்கள் மேலே எடுங்க. எடுத்த உடனே இந்த சமைக்கியை வந்து அந்த லைன் மேலே போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க பென்சிலால். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ அந்த சமைக்கியை வச்சுட்டு அதுக்குள்ள ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த நீடில் வந்து நம்ம த்ரெட்டை சுற்றி ஒரு குட்டி செயின் போட்டுக்குங்க. இப்போ அதை வந்து வெளியில் ஒரு செயின் போடணும். அந்த சமைக்கி பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு செயின் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்குங்க. நேற்று வந்து நம்ம கிட்ட மட்டும் போட்டு ஒரே ஒரு செயின் ஸ்டிச் வெளியே போட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம அந்த சமைக்கி வச்சு போட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மெத்தட் கிடையாது. இது வந்து வேறு மெத்தடு. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ மறுபடியும் நடுவில் வந்து அந்த ஹோல்ஸுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து வெளியில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சமைக்கி ஒட்டினா போல் ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. கொஞ்சம் பெருசாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. இது ஒரு மெத்தட். ஓகேவா? சமைக்கிலே நம்ம நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நான் ஒன்றா சொல்லித்தரேன். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறீங்களா, யார் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க்கும் தரலாம், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸ்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க்த்ரெட், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு சமைக்கை வச்சுட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, நேற்று 2 மாடல் நான் போட்டோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு குட்டி ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா அதை போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டுட்டு
அந்த சமிக்கிக்கு ஒட்டினா போல் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு பெருசாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்போ பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஆரி சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை போய் ஃபுல்லாக பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் வந்து அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஸ்டிச் போட்டுட்டு அதை ஒட்டினா போல் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம போடணும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கலாம். பாருங்கள், பிகினர்ஸ் எல்லோரும் நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் த்ரெட் அல்லது சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். யாருன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ என் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம லாக் போட்டு இந்த டிசைன் வந்து நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து தேர்ட் டைப் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபோர்த்து டைப் வந்து சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. இந்த லாக் ஸ்டிச் எதுக்கு போகிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம போடுற அந்த சமிக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து கட் ஆகாது. அதுக்காக தான் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இதை வந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு சமிக்கை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு ஒன்று எடுத்துக்குங்க, ஒரு சமிக்கை எடுத்துக்குங்க, 2 எடுத்துக்குங்க. அதை வந்து இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, சரி த்ரெட்டில் வந்து உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது அந்த சமிக்கை இருக்கு இல்லையா, அந்த சமிக்கைக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் ஒரு சுகர் பீடு ஒரு சமிக்கை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த சரி த்ரெட் இருக்குல்ல அதில் வந்து நம்ம போட்டுட்டு அந்த சுகர் பீடை வந்து விட்டுட்டு சமிக்கையில் நம்ம வந்து குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு எடுக்கணும். வெளியில் ஒரு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. மறுபடியும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு எடுத்துக்குங்க, ஒரு சமிக்கை எடுத்துக்குங்க. அதை வந்து இந்த சரி த்ரெட்டில் வந்து நீங்கள் உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இப்போ அந்த பீடு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் விட்டுடணும். விட்டுட்டு சமிக்கி இருக்கு இல்லையா, அந்த சமிக்கியில் நம்ம அந்த டிசைனை வந்து போட்டு வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். ஏன்னா நீங்கள் வந்து சுகர் பீடோடு சேர்த்து போட்டிங்கன்னா அந்த பீடு வந்து வெளியே வந்துடும். ஸோ அதை போல் போடக்கூடாது. பீடு சமிக்கி ரெண்டுமே ஒன்றா எடுத்துட்டு அந்த பீடை மட்டும் விட்டுட்டு சமிக்கையை மட்டும் ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். பாருங்கள், மறுபடியும் சொல்லித்தரேன். ஒரு சுகர் பீடு சமிக்கி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த உள்ளே இருக்கு இல்லையா சமிக்கைக்குள்ளே நீங்கள் வந்து த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு சரி த்ரெட்டை உள்ளே எடுத்துட்டு நம்ம வந்து வெளியே எடுக்கணும். பக்கத்துலேயே ஒரு குட்டி
ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். ஓகேவா? இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இது பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து தெரியும். அப்போ பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். இது வந்து சுகர் பீடு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க நீடில். அதுக்கப்புறம் வந்து சமிக்கி எடுத்துக்குங்க. சரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நம்ம விடணும். இதெல்லாம் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ சுகர் பீடு இருக்குன்னா அதை விட்டுட்டு சமிக்குள்ளே வந்து நீடில் வந்து நம்ம துளிப் நீடில் வந்து விட்டு அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சுகர் பீடோடு சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் அந்த பீடு வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து தனியாக போட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் பெருசாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு எடுங்க, ஒரு சமிக்கி எடுங்க. எடுத்துட்டு சரி த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விடணும். விட்ட பிறகு இப்போ அந்த சுகர் பீடை விட்டுட்டு சமிக்கி இருக்கு இல்லையா, நூலை வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. மேலே அந்த சமிக்குள்ளே நம்ம வந்து விடணும். ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அதில் ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுக்கணும். அப்போ வந்து அந்த சுகர் பீடு வந்து சமிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக தெரியும். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஒரு சுகர் பீட், ஒரு சமிக்கி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு சரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் போடணும். போட்டுட்டு இந்த சுகர் பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அந்த சுகர் பீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம வந்து சரி த்ரெட்டை வந்து போடக்கூடாது. சமிக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து கீழே வந்து த்ரெட்டை வந்து சுற்றிட்டு மேலே வந்து நம்ம எடுக்கணும். பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம சுகர் பீடு வந்து தனியாக வெளியே வராது, அதுலேயே வந்து இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அழகாக சமிக்கி ஒரு டிசைனை வந்து போட்டு முடிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஒரே ஒரு சுகர் பீடு எடுத்துக்குங்க, ஒரு சமிக்கி எடுத்துக்குங்க. அதை வந்து இந்த சரி த்ரெட்டில் போட்டுக்கிட்டு சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு சமிக்கி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நீடில் வந்து விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ எண்ட் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எண்ட் நாட் போட வரலன்னா மேலே வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டும் வந்து கீழே இழுத்து விட்டிங்கன்னா எண்ட் நாட் விழுந்துடும். அதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கீழேருந்து இழுக்கிறப்பெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சமிக்கியில் வந்து 4 டைப் ஆஃப் ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சரியில் போடுங்க, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். நார்மல் த்ரெட்லேயே நீங்கள் போட்டு பழகுங்க. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.